இன்பமான காரியங்கள், துன்பமான காரியங்கள் இவைகள் எதுவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற இன்பமான காரியங்கள், துன்பமான காரியங்கள் இவைகள் எதுவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நம் குடும்பத்தில் ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கலாம். அதே போல நம் வாழ்க்கையில் சில துக்கமான காரியங்களும் நடக்கலாம். அந்த நேரத்தில் நாம் ஊழியம் செய்ய போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் உடனே புறப்பட்டு செல்ல வேண்டும். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்ப துன்பங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடை வராதபடிக்கு நம்முடைய இருதயத்தை பண்படுத்தி கொள்ள வேண்டும். ஊழியத்தை தடையில்லாமல் செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு மனிதனுடைய அறிவோ, புத்தியோ, உருவ அமைப்போ, அழகோ அல்லது வயதோ இவைகளெல்லாம் முக்கியமானவை அல்ல. கர்த்தர் அவருக்கு பிரியமான மனிதனை தெரிந்து கொண்டு தம்முடைய வேலைக்காக ஏற்படுத்திக் கொள்ளுகிறார். தாவீது எப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை குறித்து இந்த செய்தியில் நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் ஐயா துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை கர்த்தர் தள்ளினார், ராஜ்யபாரத்தை நீக்கி போட்டார் என்பதால் சாமுவேல் ஐயா மிகவும் துக்கமாய் இருந்தார். அந்த சமயத்தில் கர்த்தர் சாமுவேல் ஐயாவுடன் பேசுகிறார். நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய் என்று கேட்கிறார். உன் துக்கத்தை ஏன் வைத்திருக்கிறாய்? சவுல் என்னை புறக்கணித்தான், நான் அவன் ராஜாவாய் இராதபடிக்கு அவனை நான் புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் பேசுகிறார். அதன் பின்பு கர்த்தர், சாமுவேலே, நீ எழுந்திரு, உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு. அதாவது அந்த காலத்தில் ஆட்டு கொம்பில் தைலத்தை நிரப்பிக் கொள்வார்கள். பரிமள தைலம், வாசனையான சென்டை அதை வைத்திருப்பார்கள். நறுமண தைலத்தை நீ எடுத்துக்கொள். ஈசாயின் குமாரனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக எழும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரின் கட்டளையின்படியே சாமுவேல் ஐயா செய்ய நினைக்கிறார். அப்பொழுது அவருக்கு சற்று பயமாக இருக்கிறது. கர்த்தரிடம் சாமுவேல் ஐயா கேட்கிறார், நான் அப்படி செய்யும் போது ஈசாயின் குமாரனிடத்தில் நான் போனால் சவுல் என்னை கொன்று போடுவானே என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார். அதற்கு கர்த்தர், நீ போகும்போது நான் பலியிட வந்தேன் என்று ஈசாயினிடத்தில் சொல். நீ ஒரு காளை மாட்டை எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லி தருகிறார். அது போலவே ஒரு காளை மாட்டை எடுத்துக்கொண்டு சாமுவேல் ஐயா ஈசாயினிடத்தில் போகிறார். அங்கு போனதும் அந்த ஊருக்குள் பிரவேசிக்கும் போது அந்த ஊரின் ஜனங்கள் சாமுவேல் ஐயா வருவதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு வந்து, பெரியோர்கள் எல்லாம் எதிர்கொண்டு வந்து பயந்து இருக்கிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் என்றால் எப்படிப்பட்ட செய்தி கொண்டு வருகிறார் என்று தெரியாது. கர்த்தருடைய கோபத்து நிமித்தமாக வருகிறாரோ, நற்செய்தி கொண்டு வருகிறாரோ என்று மிகவும் பயந்து எதிர்கொண்டு போய் சாமுவேல் ஐயாவிடம், சமாதானமாய் வருகிறீரா என்று கேட்கிறார்கள். அதற்கு சாமுவேல் ஐயா, சமாதானம்தான், நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பின்பு ஈசாயின் வீட்டிற்குள் சாமுவேல் ஐயா செல்லுகிறார். ஈசாயினிடம், நான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், உன் குமாரர்களில் ஒருவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் ஈசாய் அதை ஏற்றுக்கொண்டு தன் குமாரர்களை பரிசுத்தம் பண்ணும்படி சொல்லுகிறார். சாமுவேல் ஐயா அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். தன்னுடைய 7 குமாரர்களை ஈசாய் அழைத்து வருகிறார். முதல் மகனான எலியாவை சாமுவேல் ஐயா அழைக்கிறார். தன் முதல் குமாரனான எலியாவை ஈசாய் அழைக்கிறார். எலியாப் வந்தவுடனே சாமுவேல் ஐயா பார்க்கிறார். அவர் சரீர வளர்ச்சியில்
மிக உயரமானவராக சிறந்தவராக இருக்கிறார். அப்பொழுது இவர்தான் இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவா இருக்கும் என்று சாமுவேல் ஐயா நினைக்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது கர்த்தர் உடனே மூத்த குமாரனா இருக்கிறார், அழகா இருக்கிறார், உயரமானவராக எல்லா தகுதியும் தோன்றுகிறது சாமுவேல் ஐயாவுக்கு. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மனிதன் அல்ல. மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இவன் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக ஈசாய் தன் இரண்டாம் குமரனான அபினதாபை அழைக்கிறார். அபினதாப் வருகிறார். வந்தவுடனே சாமுவேல் ஐயா இந்த மகனோ என்று நினைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் இந்த மனிதனும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக அப்பொழுது ஈசாய் தன்னுடைய மூன்றாம் குமாரனான சம்மாவை அழைக்கிறார். அப்பொழுது கர்த்தர் இவன் இல்லை என்று சொல்லுகிறார். இப்படியே 7 பிள்ளைகளும் வருகிறார்கள். எல்லோரையும் கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். சாமுவேல் ஐயா யாரையும் அபிஷேகம் பண்ணவில்லை. அப்பொழுது சாமுவேல் ஐயா ஈசாயிடம் கேட்கிறார், இன்னும் உனக்கு குமாரர்கள் இருக்கிறார்களா? இவ்வளவுதானா என்று கேட்கிறார். அதற்கு ஈசாய், என்னுடைய இளைய குமாரன் ஆடு மேய்க்க சென்றிருக்கிறான், அவன் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறான். உடனே அந்த மகனை அழைத்து வா, இல்லை என்றால் அது வரைக்கும் நான் புசிக்க மாட்டேன் என்று சாமுவேல் ஐயா சொல்லுகிறார். இதை கேட்டதும் உடனே ஆள் அனுப்பி தாவீதை அழைத்து வருகிறார்கள். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். தன் வீட்டில் அவர் சேர்த்து கொள்ளப்படவில்லை எப்பொழுது. அதாவது அந்த அந்த குடும்பத்தில் தாவீது ஐயா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒரு மகனாகவே அங்கு இருக்கிறார்கள். எல்லோருக்கும் பிடிக்காத ஓரளவு வெறுக்கத்தக்க ஒரு மனிதனாகவே தாவீதை நினைத்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக. இன்றும் கூட உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யாராவது உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தனித்திருக்கிறீர்கள், யாருக்கும் பிடிக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பீர்களானால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். இது இயற்கையான உண்மையான சம்பவம். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களை மனிதர்களுக்கு பிடிக்காது. மற்ற மனிதர்கள் வெறுக்க தொடங்குவார்கள். மற்றவர்கள் நம்மை வெறுக்கிறார்களே, நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நம்முடன் அன்பாக பழகவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் என்பதே பொருள். இந்த இடத்தில் நாம் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். மிக பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்கள் எல்லோரும் தங்கள் குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டவர்களும் சமுதாயத்தினால் கஷ்டப்படுத்தப்பட்டவர்களுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது இயற்கை. அதற்காக கவலைப்படாதிருங்கள். பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள் நாம் என்பதற்கு அடையாளமே அதுதான். உலகத்தாரோடு நாம் ஒன்று இருந்தால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவது நிச்சயம் இல்லை. உலகம் நம்மை வெறுத்தால் கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நீங்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகத்தார் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே நிலைதான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எல்லா குமாரரையும் சாமுவேல் ஐயா அழைக்க சொன்ன போது தாவீதை ஒரு குமாரனாகவே நினைக்காமல் அவன் சிறுவன், அவனுக்கு என்ன தெரியும் என்று அவருடைய தகப்பனாரே அழைக்கவில்லை. ஆனால் கர்த்தரோ அழைத்து விட்டார். இப்பொழுதோ சாமுவேல் ஐயா தாவீதை பார்க்கிறார். தாவீது உள்ளே வருகிறார். சாமுவேல் ஐயா தாவீதை பார்க்கிறார். மிக அழகான கண்களுடையவராகவும் சிவந்த நிறம் உடையவராகவும் பார்ப்பதற்கு மிக அழகானவராகவும் தாவீது அப்பொழுது இருந்திருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தர் பேசுகிறார். இவன்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படித்தான் கர்த்தருடைய நீதிமான்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உலகம் உங்களை வெறுத்தால் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டால் தான் பயப்பட வேண்டும். அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களை இந்த பூமியின் ராஜ்யம் விரும்பாது. இப்படியாக சாமுவேல் ஐயா தன்னுடைய தைல கொம்பை எடுத்து தாவீது ராஜாவின் மேல் ஊற்றினார். அவர் தலையில் அபிஷேகம் பண்ணினார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய தொடங்கினார். இப்படி செய்து முடித்துவிட்டு சாமுவேல் ஐயா ராமாவுக்கு சென்று விட்டார். தாவீதும் தன் வீட்டிலேயே இருந்து விட்டார். இப்படி இருக்கும்போது சவுல் ராஜாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது. சவுல் ராஜாவை விட்டு பரிசுத்த ஆவியானவர் விலகி விட்டார். அப்பொழுது கர்த்தரால் அனுப்பிவிடப்பட்ட கர்த்தரே அனுப்புகிறார். சவுல் செய்த மீறுதலின் நிமித்தமும் பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுத்து பொல்லாத ஆவியின் சொல்லை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்.
அதனால் அதே பொல்லாத ஆவி சவுலின் மேல் அதிகாரம் பெற்று வருகிறது. கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று வந்து சவுல் ராஜாவை துன்புறுத்துகிறது. அவ்வப்போது அவருக்கு பொல்லாத ஆவி பிடித்து அலைக்கழிக்கப்படுகிறார். இதை தெரிந்து கொண்ட அங்கிருந்த ஜனங்கள், அரண்மனையில் இருந்த சவுல் ராஜாவின் கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட நிலையில் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின மனிதன் ஒருவனை பிடித்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டால், சுரமண்டலம் வாசித்தால் உம்மிடத்தில் வருகிற அந்த பொல்லாத ஆவி வந்து உம்மை துன்புறுத்தாதபடிக்கு நீங்கள் காப்பாற்றப்படலாம் என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்படியானால் சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவனை பிடித்து கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள் என்று சவுல் ராஜா கட்டளையிடுகிறார். உடனே அவர்கள் எல்லாவற்றிலும் சாமர்த்தியமான பராக்கிரமசாலி, யுத்த வீரன், மிகவும் அழகானவர், கர்த்தர் அவரோடு இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் சுரமண்டலம் வாசிக்கிறது மிகவும் தேறினவர், அப்படிப்பட்டவரை நாங்கள் அழைத்து வருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அது யாரும் அல்ல, தாவீதே. தாவீதையாவை அழைத்து வருகிறார்கள். தாவீது அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி ஈசாய்க்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. இதை கேட்டதும் தாவீதின் தகப்பனான ஈசாய் தன்னுடைய குமாரனோடு ஒரு கழுதையை எடுத்துக்கொண்டு அதன் மேல் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஏற்றி ராஜாவினிடத்தில் அனுப்புகிறார். தாவீது ராஜா இந்த அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு சவுல் ராஜாவை பார்க்க வருகிறார். அங்கு வந்து பார்த்ததும் இருவரும் மிகவும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், சந்தோஷமாகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உண்டாகிறது. ஒற்றுமையாகி நல்ல நட்புறவு உண்டாகிறது. அப்பொழுது சவுல் ராஜாவுக்கு தாவீதை பிடித்து போய் ஈசாயின் இடத்தில் சொல்லி அனுப்புகிறார். உம்முடைய குமாரன் இனி என்னிடத்தில் இருக்கட்டும், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். இப்படியாக தாவீது ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதன் அரண்மனைக்குள் வருகிறார். இதுவே கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது. அதன்படியே நடந்தது. அடிக்கடி சவுல் ராஜாவின் மேல் பொல்லாத ஆவி வந்து ஆளுகை செய்யும். அப்பொழுது சவுல் ராஜாவுக்கு மிகவும் துக்கமாய் இருக்கும். அந்த நேரத்தில் எல்லாம் தாவீது தன் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க தொடங்குவார். இவர் வாசிக்க தொடங்கியதும் அந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு ஓடி போகும். இப்படியாக தொடர்ந்து நடந்து வந்தது. தாவீது சவுலோடு கூட இருந்தார். இந்த வேத பகுதியில் பலவித காரணங்கள், பலவித முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. பொல்லாத ஆவி சவுலின் மேல் கர்த்தரை அனுப்பிவிட்டார். சவுல் பாவம் செய்து பொல்லாத ஆவியின் பேச்சை கேட்டதினால், அதாவது பொல்லாத சாத்தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுவான். அவன் பேச்சை கேட்டு நாம் பாவம் செய்தால் அவனுக்கு நம் மேல் அதிகாரம் வந்துவிடும். நேராக கர்த்தரிடத்தில் கேட்பான். அவன் என் பேச்சை கேட்டான், அதனால் அவன் மேல் நான் ஆளுகை செய்வேன் என்று நமக்குள் வந்து உட்கார்ந்து நம்மை அலக்கழிப்பான். இப்படிதான் அவனுடைய செயலாய் இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டுகிற சாத்தானின் சொல்லை கேட்கக்கூடாது. நம் மனதில் பாவம் என்னும் இச்சையான எண்ணங்கள் தோன்றினால் அது சாத்தான் கொடுக்கிற எண்ணங்கள். அதை கேட்டு விட்டால் அந்த ஆவி உள்ளே நுழைந்து விடும். பெருமைப்படக்கூடாது, பெருமையின் ஆவி வந்துவிடும். தாறுமாறாய் நாம் நடக்கக்கூடாது, தாறுமாறின் ஆவி வந்துவிடும். வேசித்தன எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, அதனால் வேசித்தன ஆவி வந்துவிடும். இப்படியாக பலவிதமான ஆவிகள் வந்து நம்மை துன்புறுத்தி விடும். அதனால் பொல்லாத ஆவிகள் நமக்குள் வராதபடிக்கு நம்மை காத்து கொள்வதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரும் மனிதனை ஆளுகை செய்வார். அப்பொழுது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய், எந்த காரியத்தையும் சாமர்த்தியமாய் செய்கிற திறமை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவரே நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவர் அன்பை சுதந்திரித்துக் கொள்வோம். தாவீது ராஜா என் இதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் பாதையில் வாழ்ந்து நீதிமான்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். மனிதர்களுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினாலே எல்லாம் ஆகும். நாம் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்களாய் இருந்தாலும், ஞானம் இல்லாதவர்களாய் இருந்தாலும், கர்த்தருடைய வல்லமை நமக்குள் வரும்போது
கர்த்தருடைய அன்பில் நாம் உறுதிப்படும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் நம்மை வைத்து செய்வார். நம்முடைய பலன் கர்த்தருக்கு முக்கியம் அல்ல, நம்முடைய அன்பே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் இருதயத்தில் உள்ள நற்குணங்களும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. நம்முடைய வல்லமையை பற்றி அவருக்கு கவலை இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு பலவீனனை வைத்தும் கர்த்தரால் எல்லா காரியத்தையும் செய்ய வைக்க முடியும். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா கோலியாத்தை எப்படி வெற்றி பெற்றார் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் ஏலா பள்ளத்தாக்கில் அவர்களும் ஒரு மலையின் மேல் வந்திருந்தார்கள். அதாவது 2 மலைகள் இருக்கின்றன, நடுவில் பள்ளத்தாக்கு. ஒரு மலையின் மேல் பெலிஸ்தர்களும் இன்னொரு மலையின் மேல் இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது யுத்தத்திற்காக அணிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது பெலிஸ்தர்கள் எல்லோரும் சண்டைக்கு வராமல் அதிலிருந்து ராட்சச பிறவியான மிக உயரமுள்ள அந்த ராட்சச பிறவியான கோலியாத் சுமார் 13 அடி உயரமுள்ளவன். அவன் தன்னுடைய சரீரத்தில் போட்டிருந்த அந்த கேடகத்தின் எடை 57 கிலோ, சுமார் 57 கிலோ எடையுள்ள ஒரு வெண்கல கவசத்தை போட்டிருந்தான். தலையில் வெண்கல 6 கிலோ எடையுள்ள வெண்கல தலைச்சீரா, அதாவது ஹெல்மெட் போல போட்டிருந்தான். இப்படியாக அவன் மிகப்பெரிய காலுக்கு தேவையான வெண்கலத்தில் போட்டிருக்கிற ஆயுதங்கள், கைகளுக்கு தேவையான பாதுகாப்புக்காக போடுகிற கவசங்கள் எல்லாவற்றையும் போட்டிருந்தான். அவனுடைய கையில் இருந்த ஈட்டி, அதனுடைய அழகு, அதனுடைய குத்தி கிழிக்கிற அந்த ஷார்ப்பான அந்த பகுதி, குத்தி கிழிக்கிற அந்த கூர்மையான பகுதியானது 6 கிலோ எடையுள்ளதாக இருந்தது. இப்படி அவன் மிகப்பெரிய ஆயுதங்களை இப்படி அவன் சர்வாயுத வர்க்கங்களை, மிகப்பெரிய எடையுள்ள அதிக எடையுள்ள சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு, ஈட்டியை எடுத்துக்கொண்டு யுத்தம் செய்ய வந்து நிற்கிறான். அவன் ஒருவன் மட்டும் வந்து நின்று இஸ்ரவேலருக்கு எதிராக கூக்குரலிடுகிறான், சவால் விடுகிறான். வாருங்கள் பார்க்கலாம், எங்கள் சேனையிலிருந்து நான் ஒருவன் வருகிறேன், உங்கள் சேனையிலிருந்து யாராவது ஒருவன் வாருங்கள், இருவரும் சண்டையிடுவோம், யார் வெற்றி பெறுவோம் பார்க்கலாம் என்று சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். ஆனால் அவன் அப்படி செய்யும் போது இஸ்ரவேலரின் பக்கத்தில் இருந்து தைரியமாய் அவனுக்கு முன்பாக போய் நின்று சண்டையிட யாரும் துணியவில்லை. ஏனென்றால் அவன் ராட்சச பிறவி. இவர்கள் 6 அடி உயரமுள்ளவர்களாக தான் இருந்திருக்க முடியும் இஸ்ரவேலர்கள். அவனோ ராட்சசன் என்பதனால் 13 அடி உயரமுள்ளவனாய் இருக்கிறான். அப்படி இருக்க அவனை எதிர்கொள்வது என்பது யாருக்கும் தைரியம் வரவில்லை. அது மட்டும் அல்லாமல் அவன் போர் வீரன் கூட. சிறு வயது முதல் மிகவும் போர் வித்தைகளை கற்றவனாகவும் இருக்கிறான். அதனால் அவனை எதிர்க்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. இப்படி ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இரவும் பகலும் 40 நாள் வந்து சவால் விட்டு கொண்டு கர்த்தரை தூஷித்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கர்த்தரையும் கர்த்தருடைய சேனையையும் தூஷித்திருக்கிறான். அப்படி என்றால் அவனுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள் குடியிருந்திருக்கிறது. இஸ்ரவேலில் ஈசாயின் குமாரனான தாவீது தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஈசா தன் மகனான தாவீதை அழைத்து, உன் சகோதரர்களான உன்னுடைய 3 அண்ணன்கள், அதாவது எலியாப், அபினதாப், ஷம்மா மூவரும் யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கொண்டு போய் இந்த தின்பண்டங்களை கொடுத்துவிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக ஏதாவது பொருள் வாங்கி வா என்று ஈசாய், மிகவும் வயது முதிர்ந்தவர், அவர் அழைத்து அனுப்புகிறார். அதை கேட்ட தாவீது ராஜா அப்படியே செய்கிறேன் என்று கீழ்ப்படுகிறார். அப்பொழுது அவருடைய தகப்பனான ஈசாய் 10 பால்கட்டிகளையும் 10 அப்பங்களையும் வறுத்த பயிற்றையும் 3ஐயும் கொடுத்து தாவீதை அனுப்பி வைக்கிறார். தாவீது அதை எடுத்துக்கொண்டு நேராக இஸ்ரவேலின் சேனை இருக்கிற இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது அவர் அங்கு வந்து தன்னுடைய அண்ணன்மார்களை பார்க்கிறார். 1000த்திற்கு ஒரு தலைவன் இருப்பார். அவரிடத்தில் இந்த பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார். இப்படி கொடுத்துவிட்டு அண்ணன்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தாவீதின் அண்ணன் ஒருவர்
வந்து அப்பொழுது எல்லோரிடமும் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த வேலைக்காரர்கள், போர் வீரர்கள், சவுலின் போர் வீரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், என்ன நடக்கிறது என்று தாவீது கேட்கிறார். அதற்கு அங்கிருந்த சேனையின் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், இதே போல கோலியாத் என்னும் பெலிஸ்தன் வந்து இப்படியாக அவன் கர்த்தரை தூஷிக்கிறான், கர்த்தருடைய சேனையை தூஷிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்டதும் தாவீதுக்கு கோபம் வருகிறது. இப்படி ஓரிருவருக்கு இடத்தில் 2-3 பேரிடத்தில் தாவீது ராஜா கேட்கிறார், என்ன நடக்கிறது, ஏன் என்ன செய்ய முடியும், அந்த பெலிஸ்தனை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அதற்கு அங்கிருக்கிறவர்கள், இந்த பெலிஸ்தனை அழித்து விட்டால், அவனை கொன்று போட்டால் ராஜா, சவுலாகிய ராஜா தன் குமாரத்தியை அந்த மனிதனுக்கு கொடுத்து சர்வ மானியம் கொடுப்பார். அதாவது அவர்களுக்கு எல்லா பொருட்களும் இலவசமாக அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படியாக சர்வ மானியம் கொடுப்பார், இப்படி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படும் என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட தாவீதின் அண்ணன் வருகிறார். வந்து தாவீதை திட்டுகிறார், ஏன் இங்கு வந்தாய், அங்கிருக்கிற வனாந்தரத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆடுகளையும் விட்டு நீ ஏன் இங்கு வந்தாய், உன்னை யார் வர சொல்லியது என்று கோபமாக பேசுகிறார். அதற்கு தாவீது, நான் என்ன செய்தேன், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று சொல்லிவிட்டு விலகி விடுகிறார். அதன் பின்பு தாவீது ராஜா சவுலினிடத்தில் கூட்டி போகப்படுகிறார். அங்கிருந்தவர்கள் கூட்டி செல்கிறார்கள். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, என்னை அனுப்புங்கள், அந்த பெலிஸ்தனை நான் கொன்று விடுகிறேன், கர்த்தருடைய சேனையை நிந்திக்க இவன் எம்மாத்திரம், அவனை நான் கொன்று போடுகிறேன் என்று சவுலிடம் கூறுகிறார். அப்பொழுது சவுல் ராஜா, நீ சிறியவனாய் இளையவனாய் இருக்கிறாய், அவனோ போர் வீரன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், மிகுந்த பராக்கிரமசாலி, அவன் வயது பெரியவன், நீ சிறியவன், அவனோடு உன்னால் யுத்தம் செய்ய முடியாது, வேண்டாம் என்று சவுல் ராஜா சொல்லுகிறார். அதற்கு தாவீது, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது வனாந்திரத்தில் ஒரு சிங்கம் ஒன்று என் ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டது. அப்பொழுது அந்த சிங்கத்தோடு சண்டை போட்டு என் ஆட்டுக்குட்டியை நான் மீட்டு கொண்டேன். அப்பொழுது அது என்னை பிடிக்க வந்தது. அப்பொழுது அந்த சிங்கத்தையும் நான் கொன்று போட்டேன். இதே போல ஒரு முறை கரடியும் என் ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்தது. அதற்கும் அப்படியே செய்தேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை அனுப்புங்கள் என்று தாவீது ராஜா தைரியமாய் கேட்கிறார். இதை கேட்டதும் சவுல் ராஜா சரி போ என்று சொல்லி தன்னுடைய யுத்த சர்வாயுத வர்க்கத்தையும் தான் அணிந்து கொள்ளும் சர்வாயுத வர்க்கத்தையும் கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து அனுப்புகிறார். இதையெல்லாம் போட்டுக்கொண்ட தாவீது நடந்து பார்க்கிறார். அதை சுமந்து கொண்டு இவரால் நடக்க முடியவில்லை. அப்பொழுது தாவீது இதையெல்லாம் கழற்றி கொடுத்துவிட்டு, எனக்கு இதில் பழக்கம் இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சவுல் கொடுத்த அந்த சர்வாயுத வர்க்கம் போன்ற காரியங்களை எல்லாவற்றையும் ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு தன் கையில் எப்பொழுதும் வைத்திருக்கிற ஒரு கோலுடன் தன்னுடைய அடைப்பை பையில் 5 கூழாங்கற்களை எடுத்து போட்டுக்கொண்டார். கவன் அவர் கையில் வைத்திருந்தார். அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் கோலியாத்தின் முன் நின்றார். இதை கண்ட கோலியாத் சிரித்து கொண்டு பரியாசமாய், என்னை எதிர்க்க வருகிறவன் யார் என்று தாவீது தன் முன் இருக்க சுற்றிலும் பார்க்கிறான். அவன் வேண்டுமென்று பரியாசம் செய்கிறான். அப்பொழுது தாவீதை நோக்கி கோலியாத் கேட்கிறான், நான் என்ன நாயா, ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு என்னிடம் வருகிறாயே என்று சொல்லுகிறான். இப்படி அவன் சொல்லி கொண்டு இருக்கும்போது தாவீது கோலியாத்துக்கும் அவன் பின்னாக இருக்கிற சேனைக்கும் எதிராக தானே எதிர்த்து ஓடி பயந்து கொண்டு நிற்கவில்லை. தான் முதலில் எழுந்து ஓடி தன் கையிலிருந்த ஒரு கூழாங்கலை எடுத்து கவனில் வைத்து வேகமாக சுழற்றி தூக்கி அடிக்கிறார். அப்பொழுது அந்த கூழாங்கல் நேராக சென்று பெலிஸ்தனின் நெற்றியில் பட்டு அவன் அப்படியே முகம் குப்புற விழுகிறான். கோலியாத் கீழே விழுந்தான். அப்படி முகம் குப்புற விழுந்ததும் தாவீதினிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாததினால் நேர ஏறி போய் ஓடி சென்று கோலியாத்தின் மேல் ஏறிக்கொண்டு நின்று கொண்டு அந்த அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி அந்த தலையை எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் இருந்த அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக இஸ்ரவேலின் சேனைக்குள் அருகில் வந்தார். இப்படியாக தாவீது ராஜ்யத்தை கொன்று முடித்தார்.
அதாவது தாவீது கவனை சுற்றி அடிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை அந்த கல்லில் இருந்தது. கர்த்தரே அந்த கல்லை அனுப்பி கோலியாத்தை கொன்றிருக்கிறார். அதாவது தாவீதின் வல்லமை எந்த அளவுக்கு, அதாவது இயற்கை மண்டலத்தில் தாவீதின் சரீரத்தில் இருக்கிற வல்லமை கோலியாத்தின் வல்லமையை விட குறைவுதான். அப்படி இருக்க தாவீது மட்டும் அங்கிருந்தால் கொன்று போட முடியாது. ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். தாவீது அதை தான் சொல்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறார். அதனால் எல்லாம் முடியும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் சகலமும் முடியும். முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. இப்படியாக தாவீது கோலியாத்தை கொன்றார். உடனே இஸ்ரவேலின் சேனை புறப்பட்டு சென்று பெலிஸ்தர்களை விரட்டி அடித்தது. எல்லாம் ஒன்றுமில்லாமல் பெலிஸ்தர்கள் தோற்று போனார்கள். பின்பு அங்கு பாளையத்தில் வந்து கொள்ளையடித்தார்கள் விரட்டிவிட்டு. இப்படியாக இஸ்ரவேல் தேசம் வெற்றி பெற்றது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தார். அவர் இறங்குவதற்கு ஒரு பரிசுத்த மனிதன் தான் தேவைப்பட்டது. அது தாவீது ராஜாவாக இருந்தார். ஒருவேளை கர்த்தரின் சேனையில் ஏதாவது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருந்திருந்தால் தாவீது வருவதற்கு முன்பே இப்படி நடந்திருக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், கர்த்தரின் சொற்கேட்டு நடக்கிறவர்களாய் இருந்தால் போதும், அந்த இடத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பின்பு தாவீது கோலியாத்தின் தலையை எடுத்துக்கொண்டு சவுல் ராஜாவினிடத்தில் போனார். இப்படியாக இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிந்தது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பிரியமான மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதும் புத்திமானாய் நடந்து தன்னை தாழ்த்தி எல்லோரிடத்திலும் அன்பு கூர்ந்து எல்லாரிடத்திலும் அன்பை பெற்று மற்றவர்களின் தயவை பெற்று வாழ்ந்த தாவீது ராஜாவின் சரித்திரத்தை இந்த செய்தியில் காணலாம். தாவீது ராஜா உயர்த்தப்படுவதற்கு முன்பாக அவருடைய செயல்கள் எப்படி இருந்தது என்பதை குறித்தும் கவனிக்கலாம். தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு சவுல் ராஜாவிடம் வந்து பேசுகிறார். அப்பொழுது சவுல், நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது தாவீது ராஜா, நான் ஈசாயின் குமாரன், உம்முடைய தேசத்தில் இருக்கிற ஈசாயின் குமாரன் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டு வா என்று தன்னோடு அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார். அங்கு சவுலின் குமாரனாகிய யோனத்தான் அங்கே இருக்கிறார். யோனத்தானும் தாவீதும் இருவரும் மிகவும் ஒருவரிலொருவர் அன்பு கூர்ந்து நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். சவுலும் தாவீதின் மேல் மிகவும் அன்பு கூர்ந்தார். ஏனென்றால் தாவீதின் செயல்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக, திறமையுள்ளதாக, மிகவும் தாழ்மையுள்ள மனிதனாகவும் நடந்து கொண்டார். இப்படிப்பட்ட செய்திகள் சவுலுக்கு மிகவும் பிரியமாயிற்று. அதனால் ஈசாய்க்கு தாவீதின் தகப்பனுக்கு சொல்லி அனுப்பினார். தாவீது என்னுடனே கூட இருக்கட்டும், அனுப்பவில்லை என்று சொல்லிவிடுகிறார். இப்படியாக தாவீது சவுலுடன் ராஜ அரண்மனையில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது யோனத்தானும் தாவீதும் மிகவும் நண்பர்களாக, மிகவும் ஒருவருக்கொருவர் மிகவும் நேசிக்கிறவர்களாக, அதிலும் யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் அந்யோன்யமாக இருக்கிறார்கள். இதனால் யோனத்தான் தன்னுடைய சால்வையை, தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பெல்ட்டை, தன்னுடைய நிறைய பொருட்களை எல்லாவற்றையும் தாவீதுக்கு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு அதிகமாய் யோனத்தான் தாவீதை நேசிக்கிறார். இதில் ஒரு காரியத்தை கவனிக்கலாம். இதற்கு முன்பாக இருக்கிற 2-3 அதிகாரங்களை பார்க்கும்போது தாவீதின் குணமும் யோனத்தானின் குணமும் ஒன்று போல் இருக்கிறது. முதலில் யோனத்தானின் குணம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போகும்போது தன் ஆயுததாரியை மட்டும் கூட்டிக் கொண்டு, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கொஞ்சம் பேரை வைத்தோ அதிகமான பேரை வைத்தோ வெற்றி தருவது கர்த்தருக்கு சுலபமான காரியம், அதனால் நாம் இருவரும் போகலாம் என்று தன்னுடைய ஆயுததாரியை மட்டும் கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போன கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்த மனிதனாய் யோனத்தான் இருக்கிறார். அதே போல
தாவீது கோலியாத்தை கொல்ல போகும்போதும் தான் மட்டும் தனியாக சென்று கோலியாத்தை அடிக்கிறார். இதில் 2 பேருடைய இயல்பான குணங்கள், ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருக்கும்போது இயல்பான குணங்கள் தெரிகிறது. இதுதான் ஒரு மனம் என்பது. கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற இருவர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்களுக்குள் ஒத்து போகும் எல்லா காரியங்களும். ஏனெனில் ஆவி ஒன்றுபடும் போது அவர்கள் குணங்களும் அப்படியே இருக்கும். பரலோகத்தில் பரிசுத்தவான்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். நாமும் பரலோகத்துக்கு சென்ற பின்பு பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருப்போம். அங்கு பகைகளும் சண்டைகளுக்கும் வேலை இருக்காது. ஏனென்றால் கர்த்தருடைய மனப்பாங்கிலேயே நாம் வாழப்போகிறோம். இப்படிதான் நாம் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறோம். அது இங்கேயே நடக்க வேண்டும். இந்த ஒரு மனதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பதே நமக்கும் விருப்பமாய் இருக்க வேண்டும். அது என்ன? அதுதான் நீதியின் வாழ்க்கை. நீதியின்படி வாழ்வதே அது சிறந்த ஒரு காரியமாய் இருக்கிறது. அதுதான் இங்கு யோனத்தானிடமும் இருந்தது, தாவீதிடமும் இருந்தது. அதனால் இவர்கள் இருவரும் நண்பர்களானார்கள், மிக நெருங்கிய நண்பர்களானார்கள். இப்படி யோனத்தானும் தாவீதும் ஒற்றுமையாக இருந்தார்கள். அரண்மனையில் இருந்தார்கள். தாவீது ஞானமாய் நடந்தார். யுத்தத்திற்கு போகும் பொழுதெல்லாம் புத்திமானாய் நடந்து வெற்றியை பெற்று வந்தார். பாராட்டினார்கள் எல்லோரும். அதாவது அந்த அரண்மனையில் இருந்த சவுல் ராஜாவுடன் இருந்த ஊழியக்காரர்கள் முதல் எல்லோரும் தாவீதை நேசித்தார்கள். இப்படி இருக்கும்போது சவுல் ராஜா தன்னுடைய மூத்த குமாரத்தியான தன் முதல் மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அதாவது இப்படி எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டு தாவீது நற்பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை தாழ்த்தி எல்லோரிடமும் அவர் நடந்து கொள்வதனால் எல்லோருக்கும் பிரியமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதாவது சவுலும் தாவீதும் யுத்தத்திற்கு போய்விட்டு வரும்போது யுத்தத்தில் இருந்து சவுலும் தாவீதும் வரும்போது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் பாட்டு பாடுகிறார்கள். ஆடல் பாடல்களோடு கீத வாத்தியங்கள் வாசித்து கொண்டு பாடிக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பாடுகிற வார்த்தைகள் மிகவும் சரியானதே. ஆனால் அது தாவீதுக்கு ஆபத்தாய் முடிகிறது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடுகிறார்கள். சவுலை காட்டிலும் தாவீதை உயர்த்தி புகழ்ந்து பாடுகிறார்கள். இதை கேட்ட சவுலுக்கு பொறாமை தொடங்குகிறது. பொறாமை அதிகமாக, அதுவரை நேசித்து வந்த சவுல் ராஜா தாவீதின் மேல் பொறாமைப்பட தொடங்குகிறார். அதன் பின்பாக பல முறை இப்படியே தொடர்ந்து கொஞ்ச காலமாக எல்லோரும் தாவீதை நேசிக்கிறார்கள். தாவீதுக்கு நற்பெயர் வந்துவிட்டது. அதாவது ராஜ்யபாரம் மட்டுமே என்னிடத்தில் இருக்கிறது, எல்லா நல்ல பெயரும் தாவீதுக்கு தான் இருக்கிறது என்று பொறாமைப்பட தொடங்குகிறார். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கும் பொழுது தாவீதுக்கு பொறாமையின் அதிகபட்ச நிலையில் ஒரு முறை சவுல் தாவீதின் மேல் மிகவும் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கும் போது மறுநாள் ஒரு பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்குகிறது. சவுல் அந்த ஆவியினால் அலங்கரிக்கப்படும் போது தாவீது எப்பொழுதும் போல சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறார். அப்படி அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்க தொடங்கும் போது சவுல் ராஜா தன்னில் இருக்கிற ஈட்டியை எடுத்து சுவரோடு குத்தி கொள்ளும்படியாக ஈட்டியை எறிகிறார், தாவீதை கொல்லும்படி. 2 முறை அப்படி எய்த பொழுது தாவீது நகர்ந்து தப்பித்துக் கொள்கிறார். கர்த்தரே தாவீதை காப்பாற்றுகிறார். இப்படியாக தாவீது சவுலின் பார்வைக்கு மிகவும் ஆகாதவராய் மாறுகிறார். இவர் ஒரு தீமையும் செய்யவில்லை, நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சவுலோ அதை புரிந்து கொள்ளவில்லை. பொறாமை, பலவிதமான காரியங்கள் உண்டாகிறது. அதாவது பயப்படவும் தொடங்குகிறார். சவுல் ராஜா தாவீதை கண்டு பயப்படவும் தொடங்குகிறார். வேறு வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு தாவீது அங்கிருக்கிறார். கர்த்தரோ தாவீதை பாதுகாக்கிறார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் போது சவுல் பெலிஸ்தரின் கையில் தாவீதை கொல்லப்படும்படியாக யுத்தத்துக்கு அனுப்புகிறார். அப்படியாவது தாவீது செத்து விடட்டும் என்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் தாவீது போய் யுத்தம் செய்து வெற்றியோடு திரும்பி வருகிறார். அப்பொழுது மற்ற தன் ஊழியக்காரர்களை வைத்து
வேண்டுமென்றே தாவீதின் காதில் படும்படி ராஜா பேச சொல்லுகிறார். தன்னுடைய இளைய மகளை மீகாலை நான் தாவீதுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று பேசுகிறார். இதை கேட்டதும் அந்த ஊழியக்காரர்கள் தாவீது ராஜாவின் காதில் படும்படி பேசுகிறார்கள். அதை கேட்டதும் தாவீது சொல்லுகிறார், ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், நான் சிறியவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அப்பொழுது பெலிஸ்தரில் 200 பேரை கொன்றுவிட்டு வந்தால் அதுவே பெண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பது போல பெலிஸ்தரில் 200 பேரை கொன்றுவிட்டு வா என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லும்போது தாவீது அது சரியென்று எண்ணி பெலிஸ்தரில் 100 பேரை கொல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 200 பேரை கொன்றுவிட்டு வருகிறார். இப்படியாக தாவீது வந்து சேருகிறார் வெற்றியோடு. அப்பொழுது மீகாலை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் சவுல் ராஜா. இப்படி திருமணம் முடிந்தது. மீகாலும் தாவீதை மிகவும் நேசிக்கிறார். அங்கிருக்கிற ஊழியக்காரர்கள், சவுல் ராஜா, யோனத்தான், மீகால் எல்லோரும் தாவீதை நேசிக்கிறார்கள். இப்படி எல்லோரும் ஒற்றுமையாய் தாவீதை நேசிப்பதை பார்த்து சவுல் மிகவும் பொறாமைப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார். தன்னிடத்தில் கர்த்தர் இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுகிறார். மிகவும் பொறாமையினாலும் வேதனையினாலும் அவர் தீங்கு செய்யவே தாவீதுக்கு நினைக்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிறது. அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் இந்த இடத்தில் பார்க்கும்போது தாவீது ராஜா புத்திமானாய் நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சோதனைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் புத்திமானாய் நடக்க வேண்டும். புத்தி என்பது நம்முடைய பிறப்பிலிருந்து வருகிற அறிவு. அதன்படி நாம் புத்திசாலியாய் நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை செய்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தருடைய கட்டளையை பெற்று நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அதை நாம் சரியாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக திறமையாக செய்து முடிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரின் வழிநடத்துதலை கேட்டு நடந்தாலே போதுமானது. நாம் சுலபமாக வெற்றி பெற்று வரலாம். தாவீது ராஜாவின் வெற்றிக்கு காரணம் கர்த்தர் அவரோடு இருந்ததே. கர்த்தர் அவரோடு இருந்ததினால் சாதாரணமாக ஆடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்தவர் சிங்கத்தையும் கொல்ல முடிந்தது, கரடியையும் கொல்ல முடிந்தது, பெலிஸ்தனான கோலியாத்தை கொல்ல முடிந்தது, சவுல் ராஜாவுக்கு மருமகனாகவும் முடிந்தது. இப்படி கர்த்தர் அவர் வாழ்க்கையை உயர்த்தினார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பாக உயர்த்தப்படுவார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நாம் மாறுவதே மிகவும் முக்கியம். நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது அது கர்த்தருடைய செயலாய் இருக்கிறது. அதற்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நாம் பரிசுத்தமாய் வாழ நினைத்து அதற்கேற்ற வழிகளில் நம் இருதயத்தை திருப்பினால் போதுமானது. நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் நம் நினைவுகளை பரிசுத்தத்தின் பாதையில் செலுத்த வேண்டும். பாவத்திற்கு விலக வேண்டும், பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய உயர்வை நாம் கேட்டு பெற வேண்டியதில்லை. அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் பிள்ளைகளை அவர் எங்கு வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் நம்மை உயர்த்தி வைப்பார். நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தருவார். உலகத்தார் நம்மை கனப்படுத்தும்படியும் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் பேர், புகழ் இவைகளையெல்லாம் நாம் விரும்பக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். நம் பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்றும், நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் அதிக பணத்தோடு இருக்க வேண்டும், நாம் அதிக செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் விரும்ப தேவையில்லை. நாம் அதை செய்யக்கூடாது, கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட விருப்பங்கள் நம் மனதில் இருக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, கர்த்தர் நம்மை தாழ்த்தி போட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் அதை விரும்புகிறவர் அல்ல. அவர் நிச்சயம் நம்மை உயர்த்தி வைப்பார், புகழ் தருவார், பெயர் தருவார், நற்பெயரை நமக்கு தருவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், பணம் போன்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார், உயர்த்தி வைப்பார். ஆனால் நாம் நம்முடைய மனதில் அவைகளை வைக்கக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதில் ஆசைப்படக்கூடாது என்றே வேதம் சொல்லுகிறது. அவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லவில்லை. நாம் எவ்வளவு உயரத்தில் போனாலும் தாவீது ராஜாவை போல அவர் தன்னை தாழ்த்தினார், எல்லோருக்கும் பிரியமானவராய் மாறினார். அதுபோல நாமும் நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மையோடும் திறமையோடும் இரக்க குணங்களோடும்
பலருக்கு உதவி செய்கிற மனதோடும் நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்வை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே நம்மை உயர்த்துவார். அவர் பெரியவர், அவர் நல்லவர், நமக்கு நன்மையே செய்வார். நாம் நம்மை கனப்படுத்துவதும் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நமக்கு கனத்தை கொடுப்பதும் உயர்த்தி வைப்பதும் பெயர் புகழ் தருவதும் அவருடைய விருப்பமாக தான் இருக்கிறது. அதை நிச்சயம் செய்வார். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது மற்ற மனிதர்களால் ஒன்றும் அந்த மனிதனை செய்துவிட முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது மற்ற மனிதர்களால் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது, அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் என்பதற்கு தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நடக்கிற இந்த சம்பவங்களே சாட்சியாய் இருக்கிறது. அதாவது சவுல் ராஜா தாவீதின் மேல் பொறாமை கொண்டு தாவீதை கொன்று போட வேண்டும் என்று யோனத்தானுடனும் தன்னுடைய ஊழியக்காரர்களுடனும் சேர்ந்து திட்டமிடுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சவுலின் குமாரரான யோனத்தான் தாவீதை நோக்கி, இப்படி என் தகப்பனார் உம்மை கொன்று போடும்படிக்கு திட்டமிட்டிருக்கிறார். அதனால் நீர் இந்த இடத்தை விட்டு விலகி போங்கள், விலகி போய் வேறு இடத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள். நாளை நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்தில் நானும் என் தகப்பனாரும் வந்து உங்கள் காதுகள் கேட்க நாங்கள் மறைவாய் நின்று பேசுகிறேன், என் தகப்பனாரோடு நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது தாவீதை பக்கத்தில் ஒளித்து வைத்துவிட்டு சவுல் ராஜாவிடம், தன் தகப்பனராகிய சவுல் ராஜாவிடம் பேசுகிறேன் என்று யோனத்தான் சொல்லுகிறார். அப்படியே தாவீது யோனத்தான் சொல்லப்பட்ட இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது யோனத்தான் சவுலை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு வந்து, தாவீது இருப்பது சவுலுக்கு தெரியாது, அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில் பக்கத்தில் நின்று கொண்டு யோனத்தான் தாவீதை குறித்து சவுலிடம் பேசுகிறார். தாவீது நமக்காக உயிரை பணயம் வைத்து அந்த கோலியாத்தை கொன்றதினால் நாம் ராஜ்யபாரத்தில் நிலைத்திருக்கிறோம், நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள் தாவீதினால் நமக்கு நன்மை நடந்திருக்கிறது. அப்படி இருக்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தாவீதை நீங்கள் ஏன் பயக்க வேண்டும், அவர் நல்லவர் தானே என்று யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுல் ராஜாவினிடத்தில் பேசுகிறார். அதை கேட்ட பின்பு சவுல் மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிட்டு நான் தாவீதை கொல்ல மாட்டேன் என்று ஒப்புக்கொள்கிறார், சத்தியம் செய்து கொடுக்கிறார். அப்படி செய்த பின்பு சவுலை அழைத்து கொண்டு யோனத்தான் தாவீதினிடத்திற்கு போகிறார். இவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறார். பின்பு தாவீது சவுலோடு சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிறார். ஆனாலும் அது நிலைத்திருக்கவில்லை. சிறிது காலம் ஆனவுடனே சவுலின் மேல் பொல்லாத ஆவி வருகிறது. எப்பொழுதெல்லாம் பொல்லாத ஆவி சவுலின் மேல் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் தாவீதை கொன்று போட, ஈட்டியால் குத்திவிட சவுல் ராஜா முயற்சி செய்கிறார். அப்படி ஒரு நாள் நடக்கிறது. அப்படி சவுல் ஈட்டியை எடுத்து தாவீதை கொன்று போட ஈட்டியால் குத்த போகும்போது சவுல் ஓடி போய் விடுகிறார். இரவில் வெளியே சென்று விடுகிறார். அடுத்ததாக இன்னொரு நாள் தன் கணவரான தாவீதை கொல்லப் போகிறார் தன் தகப்பன் என்று தெரிந்து கொண்டு தாவீதை அனுப்பிவிட்டு அந்த இடத்தில் சிலைகளை எடுத்து வைத்து தலைமாட்டில் ஆட்டின் முடியை வைத்து தோலை வைத்துவிட்டு ஏமாற்றி விடுகிறார். தாவீது படுத்திருப்பது போல செய்துவிட்டு தாவீதை காப்பாற்றி விடுகிறார். சவுலின் குமார்த்தியான மீகாள் ஒரு முறை காப்பாற்றுகிறார். இப்படி பல முறை பலரால் தாவீது ராஜா காப்பாற்றப்படுகிறார். அப்படி இருந்தும் சவுலின் கோபம் தணியவில்லை. எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும் என்றே துடித்துக் கொண்டிருக்கிறார். யோனத்தான் தாவீதை சேர்த்து வைத்த பின்பு மீண்டுமாக கூட யுத்தம் செய்து தாவீது ராஜா இஸ்ரவேலருக்காக யுத்தம் செய்து பெலிஸ்தரை கொன்று வெற்றி பெற்று வருகிறார். இப்படி பல முறை நடக்கிறது. மீகாளினால் காப்பாற்றப்பட்டு ஓடி போன தாவீது நேராக சாமுவேலிடத்திற்கு ராமாவிற்கு செல்லுகிறார். அங்கு தாவீதை சந்தித்த சாமுவேல் ஐயா தன்னுடன் வைத்துக் கொள்கிறார். அவர்கள் இருவரும் நயோதிலே போய் தங்குகிறார்கள். நயோதிலே சாமுவேலும் தாவீதும் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு சவுல் அங்கே தன்னுடைய சேவகரை அனுப்பி தாவீதை பிடித்து கொண்டு வரும்படி சொல்லி அனுப்புகிறார்.
இவர்கள் சேவகர்கள் அங்கு போகிறார்கள். அப்பொழுது சாமுவேலையா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அங்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு சென்ற சவுலின் சேவகர்களும் தீர்க்க தரிசன ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இதை கேள்விப்பட்ட சவுல் மீண்டுமாக இன்னும் சேவகர்களை அனுப்புகிறார். அப்பொழுது இரண்டாம் தரம் போன சேவகர்களும் அவர்களும் அங்கே கிட்டி சேரும் போது தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கி விடுகிறார்கள். மூன்றாவது முறையாக தன்னுடைய சேவகர்களை சவுல் ராஜா அனுப்புகிறார். இதை கேள்விப்பட்ட பின்பு அப்பொழுது அங்கு போன சேவகர்கள் பார்த்துவிட்டு அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கி விடுகிறார்கள். இப்படி நடந்த பின்பு 3 முறை சேவகர்கள் அனுப்பப்பட்டும் அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட சவுல் தானும் செல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு நயோதிக்கு செல்கிறார். அங்கு போனதும் அவரும் தீர்க்க தரிசனம் உரைத்து கீழே விழுந்து கிடக்கிறார். இப்படியாக சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லும்படியாக ஒரு பழமொழியே உருவானது. அதாவது தீர்க்கதரிசிக்கும் தீர்க்கதரிசியோடு இருப்பவர்களுக்கும் துன்பம் விளைவிக்க சென்றவர்கள் அவர்களும் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தீர்க்க தரிசன ஆவி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் போனதும் அவர்கள் மேலும் தீர்க்க தரிசன ஆவி நிரப்பப்படுவதினால் இவர்களும் தங்களை அறியாமல் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை பெரியது. ஆவியின் மண்டலத்திற்குரிய பல காரியங்கள் உண்டு. அதாவது ஆவியின் மண்டலமே இந்த இயற்கை மண்டலத்தை ஆளுகை செய்கிறது. எல்லா காரியங்களும் ஆவியின் மண்டலத்தில் நிகழ வைக்கப்பட்டு அதன் பின்பே இந்த இயற்கை மண்டலத்தில் நடக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ரம் என்று சொல்லப்படுகிற ஆவியின் மண்டலத்தில் எல்லா காரியங்களும் முதலில் நடைபெறுகிறது. இப்படியாக தாவீது ராஜா ஒவ்வொரு முறையும் காப்பாற்றப்பட்டு கர்த்தரால் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறார். இந்த இடத்தில் தாவீதுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. தாவீது ராஜா ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் பொறாமையினாலும் அவர் தமக்கு அடுத்தபடியாக ராஜாவாக வந்து விடுவார் என்பதினாலும் சவுல் அவரை கொல்ல நினைக்கிறார். எவ்வளவுதான் முயற்சித்தாலும் கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். தாவீதை பாதுகாக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் எல்லோரிடத்திலும் நற்பெயர் வாங்கினாலும் நாம் நல்லவர்களாக நல்ல ஒரு பெயரோடு இருக்கும்படியாக முயற்சி செய்து வாழ்ந்தாலும் நற்பெயர் வந்தாலும் பொறாமைப்படுகிற கூட்டம் நம்மை பகைக்கும். நாம் நீதியின் பாதையில் நடந்தால் துன்மார்க்கமானவர்கள் நம்மை பகைப்பார்கள். பகை என்பது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. பொல்லாதவன் இருக்கிற இடத்தில் பகை இருக்கும். பொல்லாத மனிதர்களின் இதயத்தில் இருப்பதே பொறாமை. பொறாமை என்பது சாதாரணமாக பெரிய பாவமாக நினைக்கப்படுவதில்லை சமுதாயத்தில். ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தான காரியமா இருக்கிறது. பொறாமை, பயம் என்ற காரியங்கள் எல்லாம் மிகவும் சர்வ சாதாரணமாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். யாராவது ஒருவர் பொறாமைப்பட்டால் அவன் பொறாமைப்படுகிறான் என்று சாதாரணமாக சொல்லிக் கொள்கிறோம். அந்த பாவத்தை ஒரு பெரியதாக நினைப்பதில்லை. ஒருவன் கொலை செய்தான் என்றால் கொலை செய்து விட்டான் என்று பெரிய பாவமாக சொல்லுகிறோம். ஒருவன் தவறாக ஒழுக்கக்கேடாக நடந்தால் அவன் ஒழுக்கம் இல்லாதவன் என்று தவறாக பெரிதாய் பேசுகிறோம். ஆனால் பொறாமை என்பதை பெரியதாக நாம் நினைத்துக் கொள்வதில்லை. பொறாமை தானே என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சேர்ந்து யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பியதற்கு காரணம் பொறாமைதான். ஆதியிலிருந்து வந்திருக்கிறது. இப்பொழுதும் பாருங்கள், சவுல் ராஜாவும் பொறாமைப்பட்டு தாவீதை கொல்ல நினைக்கிறார், பயப்படுகிறார். பொறாமையும் இருக்கிறது. பொறாமையின் ஆவி, பயத்தின் ஆவி, தாறுமாறின் ஆவி, கொலையின் ஆவி எல்லாம் சவுல் ராஜாவை ஆளுகை செய்கிறது. இந்த குணங்கள் எல்லாம் சவுலை ஆளுகை செய்கிறது. இதற்கு காரணம் என்ன? பொல்லாத ஆவிதான் காரணம். அதாவது வலுசற்பத்தின் ஆவி அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பொல்லாத வலுசற்பத்தின் ஆவியே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது. அதனால் கொலை செய்கிற எண்ணம், பொறாமை எல்லாவற்றையும் உண்டாக்குகிறது. அதாவது பொறாமை என்பது சிறு துளி நெருப்பு போல, அதை பிடித்து கொண்டால் வீட்டையே கொளுத்தும். அந்த அளவுக்கு பெரியதா இருக்கிறது. பெரிய பாவங்களை செய்ய வைக்கும். பொறாமைப்பட்டு பயப்பட்டு ஒரு கொலை செய்யும் அளவுக்கு சவுல் ராஜா துணிகிறார். இதற்கு காரணம் என்ன? அந்த ஆவியின் ஏவுதல், பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுப்பது.
பாவம் என்பது சிறிய பாவம், பெரிய பாவம் என்றே பிரித்தறிய கூடாது என்றே தோன்றுகிறது. சிறிய பாவங்கள் மிகப்பெரிய பாவத்திற்கு விதையாக அமைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வேத வசனத்தை தியானித்து, கர்த்தரிடத்தில் ஜெபித்து, தினமும் நம் இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். தினமும் ஜெபிக்க வேண்டும், தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதே நம் இருதயம் பரிசுத்தமாக காக்கப்படும். இப்படிப்பட்ட சிறிய பாவங்களுக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழலாம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவ்வுலக போராட்டங்களிலிருந்தும் எல்லாவற்றையும் வெற்றி பெற நமக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியமா இருக்கிறது. இந்த வேத பகுதியை படிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு விளங்குகிறது. அப்படி இருக்க வேதம் முழுவதையும் வாசிக்கும் போது நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் எல்லா அறிவையும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் விவேகமாக நடந்து நாம் கர்த்தருடைய யுத்தத்தை செய்யலாம். நமக்கு எதிராக வருகிற எல்லா தீமையையும் நாம் வெற்றி பெற்று போராடி ஜெயிக்க நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் பேசுகிறவர்களாக, அதாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் வேத தியானம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் கர்த்தரை தியானித்து கர்த்தருடைய வேத வசனங்களை கற்றறிந்து அதன்படி நாம் வாழும்போது நாம் எல்லாவற்றையும் வெற்றி பெற்று கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் தாவீது ராஜாவை போல கர்த்தருக்கு ஏற்ற, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக நாமும் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். தாவீது இவ்வுலகத்தில் உள்ள இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்தார். இந்த இயற்கை மண்டலத்தில் நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் நாம் பங்கு பெற முடியும். மேன்மையான காரியங்களை நாம் அடைய வேண்டும் என்றால் இவ்வுலக சிற்றின்ப இச்சைகளை விட்டு விலக வேண்டும். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அதன் வழியில் நடத்துவாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செயலில் பார்க்கலாம். மாரநாதா.